பெரியாழ்வார் யசோதை எதிரிலே குட்டி கண்ணன் ஓடி வந்து என்னை ஆற தழுவிக்கொள், பரிபூரணமாக இருக அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அணைச்சுக்கோன்னு கூப்பிடுறா. கிருஷ்ணன் சொன்னா, லேசா அணைச்சுண்டா போறாதா, அழுத்தி அணைச்சுண்டாதான் ஒத்துப்பியான்னு வீம்புக்குன்னு கண்ணன் கேள்வி கேட்டான். அதுக்கு பெரியாழ்வார் யசோதை சொல்கிறாள், நீ அடியார்களை அப்படி அணைத்துக் கொள்வதுதானே வழக்கம். உனக்கு 11 வயசு இருக்கும்போது, இப்ப கண்ணனுக்கு 1.5 வயசு தானேன்னு யோசிக்க வேண்டாம். பெரியாழ்வார் யசோதைக்கு முக்காலமும் தெரியும். ஏ கிருஷ்ணா, 11 வயசுல நீ மதுராவுக்கு போன போது அங்கே கம்சன் அரண்மனையில் வேலை பார்த்த ஒரு சந்தனம் அரைத்து கொடுக்கும் பெண், சந்தனாவை எடுத்துன்னு போறா கம்சனுக்கு. வழியில நீ பார்த்த, உனக்கு சந்தனம் வேணும்னு கேட்ட, உனக்கு வசதியான சந்தனம் கொடுத்தா. அவள் கூன் முதுகோடு இருந்தவள், அவள் முதுகை நிமிர்த்தும் போது அவளை எவ்வளவு அழகாக அன்போடு வாத்சல்யத்தோடு அருளோடு அவளை பிடித்தாய். அந்த கூனியின் கூனை நிமிர்த்தும் போது அவளை எப்படி ஆசையோடு நீ பிடித்தாயோ, அது போல் என்னை வந்து பிடித்து கொள்ள வேண்டும். அதையே இங்க கோட் பண்ணணும்னா, அவளை நிமிர்த்தும் போது கிருஷ்ணன் திருவுள்ளத்துல அவ்வளோ கருணையும் அருளும் பொங்கி வந்தது. ஐயோ பாவம், கூன்முதுகோட இருக்காளே, இவளை நிமித்தணும்னு அந்த அன்போடு உள்ளன்போடு நிமிர்த்தினாய் அல்லவா. அது போலத்தான் என்னை அணைத்துக் கொள்ளும் போதும், ஆகா நம்ம அம்மா பெரியாழ்வார் யசோதை நமக்காக குனிஞ்சு காத்துன்னு இருக்காளே, அதாவது அந்த காட்சி அப்படியே நினைச்சு பாருங்கோ. கூன்முதுகோட இருக்கா, கிருஷ்ணன் நிமிர்த்தினா நிமிர்றா. அது போலத்தான் கிருஷ்ணா நீ ஓடி வந்து கட்டிக்கணும்னு நான் இப்படி குனிஞ்சுட்டே காத்துட்டு இருக்கேன். நீ வந்து கட்டிண்டா அப்படியே நிமிர்ந்து உன்னை தூக்கிப்பேன். அப்ப அவளை எப்படி நீ அணைத்து கொண்டாயோ, அது போல் என்னை வந்து அணைத்து அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திப்பதுதான் 4வது பாசுரம். ஏன்னா எப்போதுமே பகவானுக்கு ஒரு எக்ஸாம்பிள், உதாரணம் சொல்லி, இவாளுக்கு பண்ணது போல நமக்கும் பண்ணுன்னு சொல்லிட்டா அவரும் தெளிவா அனுகிரகம் பண்ணிடுவாராம். அதனாலதான் உதாரணத்தோடு அழைக்கிறாள் பெரியாழ்வார் யசோதை. ஆனா இப்படி சொன்னா கிருஷ்ணன் பார்த்தான், சரி நிறைய கேட்டுட்ட, உன்னை ஆற தழுவணும் அவ்வளவுதானே, இப்ப வந்து ஆற தழுவுகிறேன்னு கொஞ்சம் மூந்திய தூக்கி வச்சுண்டு கோபத்தோடு வந்து, ஆற தழுவிட்டேன், இறுக்கி தழுவிட்டேன், ஓடி வந்து தழுவிட்டேன், இத்தோடு விட்டுடுறியான்னு கேட்டான். பெரியாழ்வார் யசோதை சொன்னா, டேய் நான் துரியோதனை இல்லடா, நான் பெரியாழ்வார் யசோதைன்னா. ஏன்னா கிருஷ்ணன் முகத்துல காட்டினானே அந்த எக்ஸ்பிரஷன், சைன், கெஸ்டர், இதெல்லாம் துரியோதனனை எப்படி பார்ப்பானோ அப்படியே பார்த்துட்டானோ. அதனால கேக்குறான், நான் துரியோதனனா பெரியாழ்வார் யசோதையா? ஏண்டா இடம் தெரியாம இப்படியா வந்து கட்டிப்ப? ஆற தழுவ சொன்னேன்னா உடம்பால மட்டும் ஆற தழுவணும்னு அர்த்தம் இல்ல, மனசார தழுவணும்னு அர்த்தம்.